சிவியா இந்த சிக்கன் டிக்கா செய்யறதுக்காக கடையில் போய் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வாங்கி அங்கேயே பீஸ் பீஸாக கட் பண்ணி வீட்டில் வந்து வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சம் தயிர், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடரு, அப்புறம் கொரியாண்டர் பவுடரு, அதுக்கப்புறம் பெப்பரு, அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, அப்புறம் லெமன் கட் பண்ணி அதில் கொஞ்சம் பாதி பிழிஞ்சு விட்டு மொத்தமாக கலக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து எப்படிடா இருக்குன்னு லைட்டாக கலக்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்து வாயில் வச்சா அதுக்கப்புறம் வெட்டி வச்ச சிக்கன் பீஸை கட்டாந்து தேடி அந்த சிக்கன் பீஸை கொஞ்சம் எடுத்து க்ளீனாக இருக்கான்னு அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா சிக்கன்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கலக்கி விட்டு மசாலா ஓடுறதுக்காக க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிட்டேன். 2 hours later நம்ம க்ளோஸ் பண்ணி வச்ச சிக்கன் பக்கா மேரினேட் ஆயிடுச்சு. நம்ம இந்த எலக்ட்ரிக் கிரில்ல தான் இதை செய்ய போகிறோம். இது வந்து அமேசானில் வாங்கினேன். லாக்டவுன் ஆனது 2200 rupees நினைக்கிறேன். இந்த கிரில் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க அந்த பிளேட் லேயரை வெளியே வச்சு அதில் ஒரு ஸ்டிக் எடுத்து அந்த ஸ்டிக்கில் ஒரு சிக்கனாக இன்சர்ட் பண்ணி மொத்தமாக 4 லேயர் அப்படியே லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பக்காவாக ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிடுவேன். ஏன்னா மேலாம் இடிக்கும்ல, உள்ள இடிக்காமல் உள்ளே தள்ளி வச்சுட்டு 10 minutes தான். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா பக்காவாகிடும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? பக்காவாக வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அதை 1 by 1 பிளேட்டில் சர்வ் பண்ணி சுட சுட பக்கத்தில் லெமனையும் வச்சு ரக்ஷியா கிட்ட கொடுத்தா சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்கடா.